உங்களுக்கு இது எந்த இடம் தெரியுமா? நீங்கள் நினைச்ச பக்கம் உங்களை பக்கம் வரப்படா. இது வந்து வன்கோல் போகிற மாதிரி இது கொழும்பு தான். கொழும்புல எப்படி எப்படி இருந்தவங்களும் ஒரு சொல்லிட்டாரு. இதை பார்த்து கொஞ்சம் கற்றுக்கணும். சரியா? என்ன வழக்கம்னா இந்த இடத்துல வந்து ரீசெண்டாக இருக்கணும், சேஃப்டி அடிக்கணும். நமக்கு சேஃப்டி முக்கியம். சரி தம்பி, இப்போ என்னென்னா உங்களுக்கு வன்கோல் பீச்சுக்கு போகிறோம். வீடியோ ஃபுல்லாக இருக்கு. ஹலோ காய்ஸ், நான் அவங்க ஜேகே ப்ளாக். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நம்ம வன்கோல் பீச்சில் தான் பார்க்க போகிறோம். வன்கோல் பீச்சில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைய பார்க்குறதுக்கு ஒன்று நான் காட்டுறேன். உண்மையிலே வேறு லெவலாக இருக்கு. வேணும் நான் கேமராமேன் ரோல் பண்ண சொல்கிறேன், கொஞ்சம் பாருங்க. ரோல் பண்ணுறான். இருந்து பார்க்கக்கூட நல்லா தான் இருக்கும். உண்மையிலே அது கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்காது. என்னென்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லா வீடியோட ஃபுல்லாக பாருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி. எல்லா இடத்தையும் பக்கத்தில் போய் காட்டுறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. சும்மா கொழம்புல வன்கோல் விசுன்றது தான். உண்மையிலே வேறு லெவலில் வியூலாம் செம்மையாக இருக்கு. உண்மையிலே காய்ஸ், வன்கோல் பீச்சில் ஒரு ஸ்பெஷல் ஒன்றை காட்டப்பேன். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க பின்னால. கொழும்பு கோல் பீச் தானே ஸ்பெஷல். இது அழகு உண்மை நல்லம்படா. எப்படி இருக்கீங்க? சாப்பிடலாம். என்னண்டா பெரலு காது இது. அதுக்கு எது சம்பல் மாங்காய். இது 100 ரூபா, இது 150 ரூபானே. எதிர வாங்க எழுதிட்டு வாங்கிடுங்க. வாங்கலண்டா இதில் வாங்க 2. நாடு தானே இன்னைக்கு ஒரு புடி ஒரு வடையை பிடிக்கிறதா. இப்போ பொறிச்சு உடனே பொரியல் சுட சுட. சரி சரி இல்லை இல்லை. காய்ஸ், ஒரு வடை வாங்கியிருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இதில் ப்ரைஸ் வந்து எடுறா. இதில் ப்ரைஸ் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 100 ரூபா. இதை வந்து இப்போ நாளைக்கு வந்து சாப்பிட போகிறோம். சுட சுட காய்ஸ். வாய் உருது மணக்கு செம்மையா. ஆய் சுடுது சுடுது சுடுது. சுடலையாடா. பிரமாதம். நல்லா இருக்கு காய்ஸ். சாப்பிட்டு பாருங்க வந்து.
கைஸ் அப்படியோ பலோட ஐஸ்கிரீம் ஒன்று குடிக்க போகிறோம். அடித்த விலை வந்து 50 ரூபா தான், எடுக்கிற விலை 70 ரூபா. இந்த கோல்ட் பீஸில் என்ன விளக்கம் பண்ணா பார்த்தீங்கன்னா, நம்மளோட இது சின்னம், நம்மளோட தேசிய கொள்கை எல்லாம் ஆயிடுச்சு. உண்மையில் கோல்ட் பீஸ் வேறு லெவலில் இருந்தது நான் பார்த்த வகையில். நீங்களும் வந்து பார்த்துருந்தா கொழும்பு கோல்ட் பீஸ், கொழும்புட்டான கோல்ட் பீஸ் ஸ்பெஷல் தான் வந்தீங்கன்னா உண்மையாக நல்லா இருக்கும். செம்ம வேறு லெவலில் உண்மையில் நான் அப்படியே இருக்கேன்னு சொல்ல, உண்மையிலேயே வேறு லெவலில் தான். இவ்வளோ பேர் ஆகுது, கோல்ட் பீஸில் அழகாக கொஞ்சம் இப்படி பார்த்தீங்க அவ்வளோக்கு வருது.